வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு நம்ம மிளகாட்டி தான் வைக்க போறோம். மிளகாட்டுறதுக்கு வேணுங்கிறத முதல்ல வணக்கலாம். அதுக்கு அடுப்பில் நான் ஒரு வடை சட்டி வச்சுட்டேங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தொளிச்சு பெருசு பெருசாக இருக்கிறதுல 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டோம்னா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுறலாம். ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதில் 2 வரமிளகாய் வச்சுருக்கிறேங்க. இதை கிள்ளி உள்ளே போட்டுடலாம். ஒரு 5-6 கருவேப்பிலையும் இருக்குது, இதையும் உள்ளே போட்டுக்கலாங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. ஒரு தக்காளியில் பாதி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். மீதி பாதி நம்ம குழம்பு வணக்கிறப்ப போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வணக்கி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இதில் 5 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை உள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மல்லித்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இதில் 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். அவியவி காரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. வணக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 பல்லு கிராம்பு, 1 இன்ச்சுக்கு பட்டை, 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை நம்ம இந்த மிக்சிக்குள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாட்ட கெட்டியாக இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் ஒரு 8 பல்லுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. அதே அளவுக்கு இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தோல் சீவிட்டு. இதையும் உள்ளே போட்டுக்கலாம். இதையும் நல்லா மையாட்ட தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ குழம்ப தாளித்து விட்டுடலாம். அதுக்கு அடுப்பில் நான் ஒரு குக்கர் வச்சுட்டேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை உள்ளே போட்டுக்கலாம். இது நல்லா வணக்கி விட்டுறலாம். அடி பிடிக்காமல் வணக்கிக்கலாங்க. ஒரு கொத்துக்கு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கிள்ளி உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 5-6 கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதையும் கிள்ளி உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வணக்கிட்டுடலாம். இப்போ இதெல்லாமே நல்லா வணங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியில் பாதி தக்காளி இதில் போட்டுக்கலாங்க. மொத்தமே இந்த குழம்புக்கு ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும். சிக்கன் குழம்புக்கு தக்காளி கம்மியாக போட்டாவே நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வணங்கிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நான் வீட்லேயே அரைச்சது தான். நீங்கள் வேணுன்னா கடையில் விற்கிற சிக்கன் மசாலா பொடி கூட போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது எப்படி அரைக்கணுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அப்படியே எண்ணெயிலேயே பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுறலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நான் நாட்டுக்கோழி வாங்கியிருக்கிறேன். நாட்டுக்கோழி எப்பவுமே தோலோடு போடுங்க. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமல் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குக்கருக்குள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்த மசாலா சிக்கனில் நல்லா அப்படியே பரவிருச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த சாந்து நல்லா மையாட்ட அரைச்சிட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இலக்கம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம இந்த சிக்கனுக்குள்ளேயே ஊற்றிடலாம். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. ஒரு அரை முடிக்கு நான் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சின்ன மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாட்ட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ 10 நிமிஷமாக பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கிளறி விட்டுறலாங்க. குழம்பு கொஞ்சம் இலக்கமாக வச்சா நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். இன்னொரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரட்டும். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நார்மல் கோழியை விட. அதனால் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரமாக நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. திறந்து பார்த்துடலாம். எண்ணெய் பாருங்கள், தனியாக அப்படியே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை தூவி விட்டுறலாங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிருச்சு. நாட்டுக்கோழி குழம்பு எப்பவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம்.
நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா உடனே கரைச்சிட்டு வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.